ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு MCVS வே ஆஃப் டீச்சிங் சிபிஎஸ்சி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிளாஸ் 6th சயின்ஸ் சாப்டர் 4 எக்ஸ்ப்ளோரிங் மேக்னெட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது ஏற்கனவே பார்ட் 1 வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து நிறைய ஒர்க் ஷீட் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஒர்க் ஷீட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து எந்த ஸ்டாண்டர்டில் உள்ள ஒர்க் ஷீட் வந்து வேணும்னு சொல்கிறீங்களோ அந்த ஸ்டாண்டர்டுக்கான ஒர்க் ஷீட்டுமே அப்லோட் பண்ணுவோம். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம பார்ட் 1 வந்து பார்த்துருக்கோம். இதிலிருந்து இப்போ பார்ப்போம். அட்ராக்ஷன் அண்டு ரிப்பல்சன் பிட்வீன் மேக்னெட்ஸ். அட்ராக்ஷன்னா என்னதுன்னா ஈர்க்கிறது, ரிப்பல்சன் அப்படின்னா என்னதுன்னா விளக்குறது. மேக்னெட் வந்து எப்படி அட்ராக்ட் ஆகுது, எப்படி ரிப்பல்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆக்டிவிட்டி 4.5. Let us experiment. Take a pair of bar magnet on which north and south poles have been marked. Mark the two bar magnet as A and B. இப்படி பார் மேக்னெட் எடுத்துக்கணும். அதில் வந்து நார்த்து சவுத் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணியிருக்கணும். அதை வந்து ஒன்று ஏன்னு வச்சுக்கிறோம், ஒன்று பின்னு வச்சுக்கிறோம். Next, place the longer side of the magnet A over 5 to 6 round shaped pencil as shown in figure 4.8. இப்போ இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி பென்சில் அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம மேக்னெட்டை வைக்க போகிறோம். நவ் பிரிங் ஒன் எண்ட் ஆஃப் த மேக்னெட் B நியர் த எண்ட் ஆஃப் த மேக்னெட் A. Placed on the pencil, make sure that two magnets do not touch each other. Observe what happens. இப்போ இதை பாருங்கள், இது நார்த்து சவுத்துன்னு இருக்குது. அதேமாதிரி இங்கே எப்படி இருக்குது, இங்கே நார்த்து சவுத்துன்னு இருக்குது. இங்கே என்ன இருக்குது, இங்கே வேறு டைரக்ஷன், இங்கே வேறு டைரக்ஷன். அப்போது டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் இருக்குது. இப்போ இந்த ரெண்டு பார் மேக்னெட்டையும் நம்ம பக்கத்தில் கொண்டு வரும்போது என்ன தான் நடக்குது? Now bring the other end of the magnet B near the same end of magnet. Does the magnet A on the pencil begin to move? Does it always move in the direction of the approaching magnet? What do you those observations suggest? இப்போ நார்த்தும் சவுத்தும் என்ன செய்யும், அதேமாதிரி சவுத்தும் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். See that unlike poles of two magnet, that is the north pole of the magnet and the south pole of the another magnet attract each other. The like poles, that is either the north poles or the south poles of the both magnet repel each other. இப்போ இங்கே நார்த்து சவுத்து இருக்கா, இது என்ன செய்யும் அப்படின்னா ரெண்டுமே அட்ராக்ட் ஆகிக்கூடும். அதே மாதிரி இங்கே சவுத்து அப்படிங்கிறது அட்ராக்ட் ஆகாது, என்ன செய்யும், ரிப்பல் ஆகும். ரிப்பல்னால் என்னது, விரட்டுறது. இதிலிருந்து இது என்ன செஞ்சுட்டே போகும், விலகிக்கிட்டே போகும். ரிப்பீட் த ஆக்டிவிட்டி பை யூஸிங் அன் அயன் பார் இன் பிளேஸ் ஆஃப் ஒன் ஆஃப் த மேக்னெட். வாட் டு யூ அப்சர்வ் இன் திஸ் டைம்? இப்போ வந்து நம்ம பார் மேக்னெட் வச்சுருக்கோம்ல, இந்த மேக்னெட்டுக்கு பதிலாக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரு அயன் பீஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா அயன் பீஸில் ரெண்டுமே என்ன செய்யும், அட்ராக்ட் ஆகும். You will find that both the end of the iron bar will be attracted by both the north and south poles of the magnet. From this activity, we find that the magnet can be identified by its property of repulsion. இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது, மேக்னெட் அப்படிங்கும்போது எப்போ ரிப்பல் ஆகும், எப்போ அட்ராக்ட் ஆகும் அப்படிங்கிறது புரியுது. The compass needle is also a magnet. Will it show the same behavior if a magnet is brought closer to it? இப்போ காம்பஸ் அப்படிங்கிறது என்ன தான் சொன்னோம், மேக்னெட் தான் சொன்னோம். அப்போது காம்பஸும் மேக்னெட்டும் கொண்டு வரும்போது இதே மாதிரி நடக்குமா? டேக் அ மேக்னெட்டிக் காம்பஸ் அண்ட் அ பார் மேக்னெட். இப்போ ஒரு மேக்னெட்டிக் காம்பஸும் பார் மேக்னெட்டும் எடுத்துக்கிறோம். பிளேஸ் த மேக்னெட்டிக் காம்பஸ் ஓவர் அ ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் அண்ட் வெயிட் ஃபார் இட்ஸ் நீடில் டு கம் டு ரெஸ்ட். இப்போ வந்து நம்ம ஒரு மேக்னெட்டிக் காம்பஸை எடுத்து அந்த மேக்னெட்டிக் காம்பஸ் வந்து ரெஸ்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். எந்த டைரக்ஷனில் காம்பஸ் வந்து ரெஸ்ட் எடுக்கும், நார்த் அண்ட் சவுத் டைரக்ஷனில் தான் எப்போதுமே ரெஸ்ட் எடுக்கும். நவ் ஸ்லோலி பிரிங் த நார்த் போல் ஆஃப் த பார் மேக்னெட் close to the north pole of the compass needle as shown in figure 4.9. Observe the compass needle carefully. What do you observe? Does the needle deflect? If yes, in which direction? இப்போ இங்கே என்ன இருக்குது, சவுத்து நார்த்து டைரக்ஷன் இருக்கா. அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது, நார்த்து சவுத்து டைரக்ஷன் இருக்கா. அப்போது இங்கே என்ன இருக்குது, நார்த் இருக்குது, இங்கே என்ன இருக்குது, நார்த் இருக்குது. இது ரெண்டையும் நம்ம க்ளோஸாக கொண்டு வரும்போது என்ன நடக்குது, இந்த நீடில் வந்து என்ன செய்யுது, விலகி போகுது. ஒரே டைரக்ஷனாக இருந்தால் என்ன செய்யும், ரிப்பல் ஆகும். Now repeat the above step with the south pole of the bar magnet. Do you observe any different these times?
இப்போ அதே மாதிரி நார்த்து சவுத்துன்னு 2 பார் மேக்னெட் எடுத்துக்கிறோம். சவுத்தை வந்து என்ன செய்கிறோம், நார்த்து பக்கத்தில் கொண்டு வரோம். அப்போ என்ன செய்யுது, இந்த நீடில் என்ன செய்யுது, நார்த்தில் இருந்து அப்படியே சவுத்தை என்ன செய்யுது, மேக்னெட்டை அட்ராக்ட் பண்ண வருது. ஒரு பார் மேக்னெட்டும் ஒரு காம்பஸும் எடுத்துட்டோம்னாலுமே அது என்ன தான் செய்யும், சேம் சைடுனா ரிப்பல் ஆகும், ஆப்போசிட் சைடுனா அட்ராக்ட் ஆகும். When the north pole of a magnet is brought closer to the north pole of the compass needle, it moves away as shown in figure 4.9a. When the south pole of the magnet is brought closer to the north pole of the compass needle, it moves closer. என்ன தெரியுது, சேம் போலாக இருந்துச்சுன்னா ரிப்பல் ஆகும், ஆப்போசிட் போலாக இருந்தது அப்படின்னா அட்ராக்ட் ஆகும். Suppose we place a piece of wood between the compass needle and the magnet. Will this affect the deflection of the compass needle? இப்போ நம்ம இந்த காம்பஸ்க்கும் இந்த பார் மேக்னெட்டுக்கும் இடையில வந்து ஒரு வுட்டை வச்சோம் அப்படின்னா அது ஏதாவது அஃபெக்ட் பண்ணுமா? Activity 4.7. Let us investigate. Repeat the first or second part of the activity 4.6. Without disturbing the bar magnet and magnetic compass, place a piece of wood between them perpendicular. இப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரு வுட்டை வந்து perpendicular அப்படின்னா செங்குத்தாக வைக்கிறோம். To the table as figure 4.10. Observe the compass needle carefully. Is there any effect of the deflection of the compass needle due to the piece of wood? Record your observation. இந்த மாதிரி wood வச்சதுனால அதில் ஏதாவது changes நடக்குதா? Repeat the process by repeating a piece of wood by a cardboard sheet, thin plastic sheet or thin glass sheet. இதை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு கார்ட்போர்டுக்கு பதிலாக பிளாஸ்டிக் சீட்டு இல்லைனா கிளாஸ் சீட் எல்லாத்தையும் வச்சு பார்க்க போகிறோம். You would observe that there is no appreciable change in the reflection of the needle when a sheet of any of the above material is placed between the magnet and the compass needle. So we can conclude that the magnetic effect can act through non-magnetic materials. இதிலிருந்து நமக்கு என்ன புரியுது, இப்போ ரெண்டு மேக்னெட்டிக் மெட்டீரியலுக்கு இடையில ஏதாவது ஒரு நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல் இருந்தால் கூட என்ன செய்யும், மேக்னெட் வந்து அட்ராக்ட் பண்ணும். Fun with magnets. After learning about magnet, Resma was very excited and decided to set up some fun activities using magnet at her school fair. You may try making these useful and may also think of some more fun ideas. Can we make a garland? இப்போ மேக்னெட்டை பற்றி நிறைய லேர்ன் பண்ணதுக்கப்புறம் ரேஸ்மா வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகிருதான். அதுக்கப்புறம் என்ன செய்கிறா, அவள் அந்த மேக்னெட் வச்சு நிறைய டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்க்குறான். இப்போ அவங்க ஸ்கூலில் வந்து எக்ஸிபிஷன் ஃபேர் வந்து வருது. அதனால் இப்போ நம்மளால் பார் மேக்னெட் வச்சு ஒரு கார்லாண்ட் வந்து ரெடி பண்ண முடியுமா? மேக்னெட் கேன் மூவ் சம் ஆப்ஜெக்ட் வித்தவுட் டச்சிங் தெம். இஸ் தட் நாட் அமேசிங்? இப்போ மேக்னெட் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா எந்த பொருளுமே டச் பண்ணி தான் இருக்கணும்லாம் இல்லை, டச் பண்ணாமலேயே இப்போ இங்கே ஒரு பொருள் இருக்குது, இங்கே மேக்னெட் இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே என்ன செய்யும், இந்த திங்ஸ் வந்து என்ன செய்யும், மூவ் ஆகும். Can we take the steel ball out of a maze by moving a magnet below the cardboard tray? இப்போ இந்த கார்ட்போர்ட் ட்ரேக்கு அடியில் ஒரு மேக்னெட் வச்சு இந்த ஸ்டீல் பாலை நம்மளால் மூவ் பண்ண முடியுமா? Yes, we can move. Pick out a steel paper crimp fallen in water using a magnet without making our fingers or magnet wet. இப்போ ஒரு கிளாஸில் வந்து ஒரு பின் ஏதோ விழுந்துருச்சு அப்படின்னா நம்ம கையை வைக்காமல் இல்லைனா மேக்னெட்டை தண்ணியில் படாமல் நம்ம எடுக்க முடியுமா? எஸ், we can. Will the two cars speed towards each other or run away from each other when brought closer? இப்போ இந்த ரெண்டு காரையும் பாருங்கள், மேலே என்ன வச்சுருக்காங்க, ஒரு மேக்னெட் வச்சுருக்காங்களா? ஸோ இது என்னது, இது ஒரு டைரக்ஷன், இது ஒரு டைரக்ஷனு. இதில் என்ன மார்க் இருக்குது, ஒயிட் மார்க் இருக்கா? ஸோ இது நார்த்து, இதுவும் நார்த்து. இப்போ ஒரே டைரக்ஷனாக இந்த கார் வந்து இப்படி மூவ் ஆகிட்டே வருது அப்படின்னா இந்த கார் என்ன செய்யும், இப்படி மூவ் ஆகிட்டே தான் போகும். ஏன், இது ரெண்டுமே ஒரே டைரக்ஷன், ஒரே போல், அதனால என்ன செய்யும், ரிப்பிள் ஆகிட்டே போகும். ஸோ இது ரெண்டுமே என்ன செய்யாது, க்ளோஸர் ஆகாது. In some magnets, the north and south poles are marked as N and S. In some of other magnets, the north pole is indicated by a white dot. Sometimes the north pole of a magnet is painted red and the south pole is painted blue. இப்போ மேக்னெட்னு எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லா மேக்னெட்லையும் என்ன செஞ்சுருக்காது, நார்த்து சவுத்துன்னு எழுதியிருக்காது. சில இதில் என்னு எஸ்ன்னு போட்டிருக்கோம், சில இதில் ஒயிட் டாட் மட்டும் வச்சுருப்பாங்க நார்த் போலை இண்டிகேட் பண்ணுறதுக்கு. சில இதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நார்த் போலுக்கு ரெட் கலரும் சவுத் போலுக்கு ப்ளூ கலரும் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க.
ஹவு டு கீப் த மேக்னெட் சேஃப். இப்போ மேக்னெட் நம்ம வச்சுருக்கோம், அதை எப்படி வந்து நம்ம சேஃபாக வச்சுக்கிறது. மேக்னெட் சேஸ், மேக்னெட் வந்து சொல்லுது ஸ்டோர் மீ ப்ராப்பர்லி, கீப் மீ இன் பேர்ஸ் வித் அன்லைக் போல் ஆன் த சேம் சைடு, கீப் அ பீஸ் ஆஃப் ஃபுட் இன் பிட்வீன், பிளேஸ் 2 pieces ஆஃப் சாஃப்ட் அயன் அக்ராஸ் த எண்ட்ஸ். மேக்னெட் வந்து சொல்லுது, என்ன சொல்லுது, எண்ணியை வந்து ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி வைங்க. எப்படி ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் நார்த்துன்னு இருந்துச்சுன்னா இங்கே என்ன செய்யக்கூடாது, நார்த்துன்னு இருக்கக்கூடாது, ஆப்போசிட் போல் வந்து என்ன செய்யணும், ஒன்று போல் வச்சு அதுக்கு நடுவில் என்ன வைக்க சொல்லியிருக்கு, ஒரு உட்டன் பீஸ் வந்து வைக்க சொல்லியிருக்கு. வச்சுட்டு இந்த சைடில் என்ன செய்யணுமா, அயன் பீஸு, சாஃப்ட் அயன் பீஸை வந்து வைக்கணுமா. டு நாட் ஹீட் மீ ஆர் ட்ராப் மீ ஆர் ஹேமர் மீ. அதே மாதிரி மேக்னெட்டை என்ன செய்யக்கூடாது, சூடு பண்ணக்கூடாது, கீழே போடக்கூடாது, எதையும் வச்சு என்ன செய்யக்கூடாது, அடிக்கக்கூடாது. டு நாட் கீப் மீ நியர் மொபைல் ஃபோன் ஆர் ரிமோட் கண்ட்ரோல்ஸ். அதே மாதிரி மேக்னெட்டை மொபைல் ஃபோனுக்கிட்டேயோ இல்லைனா ரிமோட் கண்ட்ரோல் கிட்டேயோ கொண்டு போகக்கூடாது. இதோட இந்த லெசன் முடிஞ்சு. நெக்ஸ்ட் லெசன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் MCVS வே ஆஃப் டீச்சிங் CBSE.